Honorable Ponselvaras. நன்றி பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே. 2013 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுவதில் நான் பெருமை அடைகின்றேன். இந்த முறைய வரவு செலவு திட்டம் 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை ஒத்ததாகவே இருக்கின்றது. ஆனால் அதற்கு ஒரு படி மேலாக பாதுகாப்பு செலவினங்கள் 2012ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை விட ஏறக்குறைய 8500 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அறிகின்றோம். இந்த அளவுக்கு பார்த்தால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு திட்டத்திலே பாதுகாப்பு செலவினங்கள் கூடிக்கொண்டே வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த அளவில் நாங்கள் இந்த 2013 வரவு செலவு திட்ட உரையின் 2ஆம் பந்தியிலே 3வது பகுதியை எடுத்துக்கொண்டால் இலங்கையின் வறுமை 15.6 8.9% குறைவடைந்திருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜுரம் போல ஏறிக்கொண்டிருக்கின்ற விலைவாசிகள் ஒவ்வொரு நாளும் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் விலைவாசிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த வறுமை எப்படி குறைவடைந்திருக்கலாம் என்று கேட்கிறோம். குறிப்பாக எமது வடக்கு கிழக்கிலே இடம்பெயர்ந்து வந்தவர்கள் வீழ குடியமர்த்தப்படுகின்ற பொழுது அவருக்குரிய வீடுகளோ அல்லது அவர்களுக்குரிய வாழ்வாதாரங்களோ செய்து கொடுக்கப்படவில்லை. நீங்கள் வடக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது கிழக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிழக்கிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் இடம்பெயர்ந்தவர்கள் மீளக்குடியமர்ந்த பொழுது அவர்களுக்கு ஒரு மாதத்துக்குரிய உணவு பொதி வழங்கப்பட்டதே தவிர அவர்கள் மீளக்குடியமர்வு நிவாரணமாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த நிதி வழங்கப்படவில்லை. வாழ்வாதாரம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் கொடுக்கப்படவில்லை. உடைந்த வீடுகள் புனரமைத்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அது கொடுக்கப்படவில்லை. இந்த உடைந்த வீடுகளையும் இந்த 25,000 ரூபாயையும் கொடுக்குமாறு நாங்கள் பல தடவை இந்த சபையிலேயும் மாவட்ட ரீதியில் நடைபெறுகின்ற டிசிசி கூட்டங்களிலேயும் எடுத்து கூறியும் கூட அவை கொடுக்கப்பட மாட்டாது என்றும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட மாட்டாது என்றும் அதற்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் அவர்களே அதுக்கு பதிலளித்தார்கள். இந்த நிலையில் வாழ்வாதாரம் எதுவுமின்றி இருந்து கொண்டிருக்கின்ற எமது தமிழ் மக்கள் எப்படி வறுமை நிலையிலே இருந்து மீட்சி பெற முடியும் என்று நான் கேட்கிறேன். அந்த அளவு மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெற்றிருந்தால் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அதிகமாக வன்னி பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் எந்த அளவு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது சகலதையும் யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வீடுகள் கட்டி கொடுக்கப்படாமல் இருக்கின்ற நிலையில் இன்று 2013 வரவு செலவு திட்ட உரையிலே பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்தினரின் வீடமைப்புக்காக 3 ஆண்டு திட்டம் ஒன்றை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதை எதிர்க்கவும் இல்லை, வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் அவர்களால் தாக்கப்பட்ட எமது தமிழ் மக்கள், அவர்களால் உடைக்கப்பட்ட எமது தமிழ் மக்களின் வீடுகள் புனரமைப்புக்காக எந்தவித நாட்டமும் இந்த 2013ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்ற ஒரு துக்கமான ஒரு கவலையான விடயத்தை தான் நாங்கள் பகிர்கின்றோமே தவிர
ராணுவத்துக்கு வீடு கட்டி கொடுப்பதை விட்டு நாங்கள் அலட்டிக் கொள்ளவில்லை. நாங்கள் எமது உரிமையைத்தான் கேட்கிறோம். உங்களால் அடித்துரைக்கப்பட்ட வீடுகளை யார் அதை புனருத்தாரணம் செய்வது? நாங்களா அல்லது அரசாங்கமா? ஆகவே கடந்த மூன்று வருடங்களாக எந்தவித நடவடிக்கைகளும் இந்த வீட்டு திட்டங்களை ஆக்குவதற்கு எமது மக்களுக்கு வழங்கப்படவில்லை. நாங்கள் கடைசியாக இந்த வரவு செலவு திட்டத்திலாவது அது நிறைவேற்றப்படும் என்று கூறியிருந்தோம், ஆனால் கேட்டிருந்தோம், ஆனால் அது கூட பகிரப்படவில்லை. புலிகள் எங்களது வீடுகளை உடைக்கவில்லை. செல் தாக்குதலினால் தாக்கப்பட்ட வீடுகளைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே விமான குண்டுகளாலும் ராணுவத்தினாலும் தாக்கப்பட்ட வீடுகளை கட்டித்தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். ராணுவத்துக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இதே நேரத்தில் 6ஆம் பந்தியில் 1ஆம் பாகத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜெனீவா மாநாட்டிலே அதை செயல்படுத்துங்கள் என்று கூறியும் இதுவரை காலமும் செயல்படுத்தாமல் இருந்த பொழுது இந்த முறை வரவு செலவு திட்டத்திலே அந்த பரிந்துரைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அமல் நடத்தப்படும் என்று சொல்லப்படவில்லை. இதை நாங்கள் உண்மையிலே விடயமாக கவலை அடைகிறோம். இந்த விடயத்தை நாங்கள் கவலையிடுகிறோம். முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்பது எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் செயல்படுத்தப்படும் இந்த ஆண்டு என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். தேசத்தின் மகுடம், இந்த தேசத்தின் மகுடம் 2012ஆம் ஆண்டிலே அனுராதபுரத்தில் நடாத்தப்பட்டது. 2013ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலே நடத்தப்படுகின்றது. இந்த கிழக்கு மாகாணத்திலே நடத்தப்படுகின்ற பொழுது அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய மாவட்டங்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவது வளமை. ஆனால் அதற்கு மேலாக பொனர்வை மாவட்டத்தையும் இந்த தேசத்தின் மகுடத்திலே அபிவிருத்திக்காக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. அனுராதபுரத்தில் நடைபெற்ற பொழுது சேர்த்துக் கொள்ளப்படாத அதே மாகாணத்தைச் சேர்ந்த பொனர்வை மாவட்டம் இன்று கிழக்கு மாகாணத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதன் மர்மம் என்பதை நாங்கள் அறிகின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் 4ஆக பிரிவடைகின்றது. ஆனால் அனுராதபுரத்திலே நடைபெற்ற பொழுது ஒரே மாவட்டத்திற்கு அந்த பணம் பாவிக்கப்பட்டது என்ற உண்மையையும் இந்த சபையிலே கூற விரும்பிக் கொள்கிறேன். இந்த பணம் 4ஆக பிரிப்பட்டு இந்த தமிழ் பகுதிகளுக்கு செல்வது என்ற ஒரு துக்ககரமான விடயத்தையும் இந்த சபையிலே கூறி வைப்பதில் நான் நன்மை அடைகின்றேன். 39வது பந்தியே 1வது பகுதி ஊடகவியலாளர்களுக்கு வாகனம் வாங்குவதற்கு, கொள்வனவு செய்வதற்கு கடன் திட்டம். சென்ற முறை 150 ஊடகவியலாளருக்கு இது வழங்கப்பட்டது. இந்த முறை 1000 ஊடகவியலாளருக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஊடகவியலாளர் தெரிவு சகல பிரதேசங்களுக்கும் செல்ல வேண்டும். சென்ற முறைய தெரிவு கொழும்பை ஒட்டியதாகவே இருந்தது. ஆனால் இது வடக்கு, கிழக்கு உட்பட சகல பிரதேசங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி அந்த ஊடகவியலாளரும் கிராமப்புறங்களிலே வாழுகின்ற ஊடகவியலாளரும் நன்மை பெறக்கூடிய அளவிலே அதை செய்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறேன். மடி கணனி அதுவும் ஊடகவியலாளர்களுக்கு வழங்க சரி. ஏதோ மடி சொல்லி ஒரு வருடம் இதுவரையிலே வழங்கப்படவில்லை. மடி கணனியும் வழங்கப்படவில்லை, மடி கணனியும் வழங்கப்படவில்லை.
40வது பந்தியிலே முதலாவது பகுதி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்று சென்று நாட்டுக்காக உழைக்கின்றவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு கடன், அவருடைய நலன்களை கவனித்தல். அதிகமாக நமது நாட்டு பெண்கள் மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் படுகின்ற வதைகள் சொல்லில் அடங்காதவை. அண்மையிலே கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் அங்குள்ள எஜமானால் தாக்கப்பட்டு 2 கண்களையும் இழந்த நிலையிலும், ஒரு பெண் மூளை குழம்பிய நிலையில் பைத்தியகாரியாகவும் வந்து இறங்கிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இவர்களுக்கான காம்பன்சேஷன் கொடுப்பனவுகள் இதுவரை கொடுக்கப்படாமல் இருக்கின்றன. அங்கே இருந்து கொம்பனிகள் சரியாக அவருடைய கொடுப்பனவை கொடுப்பதில்லை. ஆகவே இந்த விடயத்தில் அவர்களுக்கு நலன்புரி வேலைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் அந்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அவர்களுக்கான வீடமைப்பு திட்டம் உண்மையிலே வரவேற்கத்தக்கவை.